நான் மட்டும் கேவிங் வெல்கம் பேக் டு சேனல். இந்த ஒரு வீடியோவில் பார்த்தீங்கன்னா எப்படி ப்ரிசம் லைவ் ஸ்டுடியோவில் எப்படி லைவ் போடுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஒரு சில பேர் நினச்சிட்டு இருப்பாங்க யூடியூப்பில் 50 சப்ஸ்கிரைபர் தான் லைவே போடுறது அப்படின்ட்டு. ஆனால் ப்ரிசம் லைவில் டக்கரான சூப்பரான ஒரு லைவ் போடலாம். அது பார்த்தீங்கன்னா நம்ம அதுக்குள்ளே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்குள்ளே போயிடலாம். வாங்க guys. பிராண்ட்னா அந்த பேர்ல ஒரு கெத்து இருக்கு, அது எல்லாருக்கும் தெரியும். சரி கைஸ், நீங்கள் இப்போ ப்ரிசம் லைவ் ஸ்டுடியோ அந்த ஆப் உள்ள வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி தான் காட்டும். அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஜிமெயிலில் பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்களோ அதை கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு லாகின் ஆகணும்னா வெளில வந்துட்டு அது கேட்கும், ஓகே கொடுத்துட்டு அது வெளில வந்துட்டு போவேங்க. அதுக்கப்புறம் திருப்பி லாகின் ஆகிடும். அப்புறம் அது கேட்குறது ஃபஸ்ட்டு எல்லாமே அவ்வளோ கொடுத்துருங்க. எல்லாத்தையும் லாகின் கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி தான் காட்டும். பார்த்தீங்கன்னா கேமரா, ஸ்க்ரீனு, யூடியூபர் அப்படின்னு பக்கத்துல கேமரா ஸ்க்ரீனு இருக்கும். நமக்கு தேவை ஸ்க்ரீன் தான். நம்ம பார்த்தீங்கன்னா இதுதான் பார்த்தீங்கன்னா போடப்போம். அது ஓகே கொடுத்துட்டதுக்கப்புறம் இந்தமாரி இந்த ஆப்புக்கு நீங்கள் ஓகே கொடுக்கணுன்ற மாரி அது ஒரு இது லைட்டுமோ அதை போய் ப்ரிசம் லைவ் ஆப்பை தொட்டு ஆன் கொடுத்துக்கோங்க. வேறு எதுவும் கொடுக்காதீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தமாரி ஹரிசாண்டலாக இருக்கும். மேலே பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு செட்டிங்ஸ் மாரி இருக்கும். அதை தொட்டு இந்த மேலே 916 இருக்குல்ல, அது வச்சுக்கோங்க. ஷார்ட்ஸ் லைவ் போட்டாந்தா அது வச்சுக்கோங்க. நம்ம பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் லைவ் தான் போடுவோம். பார்த்தீங்கன்னா சீன் எடிட்டிங் உள்ளார போயிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ஓவர்லே பண்ணி நீங்கள் வச்சுருப்பீங்கல்ல, அதுக்கு முன்னாடி நம்ம 4வது ஒரு ஆப்ஷன் இருக்கும். மேலே ரைட் சைடில் 4வது ஒரு ஆப்ஷனை தொட்டு இந்தமாரி வர மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ தான் பார்த்தீங்கன்னா ஓவர்லே வச்சுருந்தா நீங்கள் இந்தமாரி வச்சுக்கலாம். ஓவர்லே இல்லைன்னா நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாகவே வச்சு போட்டுக்கலாம், அது உங்களுக்கு இஷ்டம். ஆனால் இந்தமாரி வச்சு போட்டால் தான் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் மேலே ரைட் சைடில் ஃபஸ்ட்டு ப்ளஸ் பட்டன் இருக்கும். அதை தொட்டு இமேஜை தொட்டு அலோ கொடுத்துட்டு வந்துடுங்க. நீங்கள் ஓவரில் ஆட் பண்ணி வச்சுருந்தா நீங்கள் ஃபோட்டோ வச்சு அந்த ஓவரில் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் போடுங்க கைஸ். நான் பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணி வச்சுக்கிறேன். அந்தமாரி பார்த்தீங்கன்னா என் லைவை பார்க்குறவங்களுக்கு தெரியும். இந்த ஓவரில் கொடுத்து ஃபுல்லாக ஜூம் பண்ணிக்கணும். என்ன ப்ரூ ஜூம் பண்ணிட்டா தெரியுமான்னு கேட்டிங்கன்னா அதான் கிடையாது. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனை 2 நட்டி தொட்டால் அதுக்கப்புறம் வெளில வந்துடும். அதுக்கப்புறம் 2வது ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, லேயர்ஸ், அந்த ப்ளஸ் பக்க கீழே அதில் அதை இமேஜ் மட்டும் தொட்டி கீழே வச்சுக்கோங்க. இமேஜை தொட்டி கீழே வச்சுக்கோங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா இது அந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டு, அந்த லேண்ட்ஸ்கேப், அதாவது நம்ம கேம் பிளே ஃபுல்லாகவே அந்த நடுவில் தான் தெரியும். அது இல்லைன்னா சுத்தமாக எதுவுமே தெரியாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அவ்வளோதான். சீன் எடிட்டிங் முடிஞ்சுது. அதை தட்டிங்கன்னா அந்த ஸ்க்ரீன் இருக்குல்ல, அதை கொஞ்சம் பெருசாக்கி வச்சுக்கோங்க. ஓவரில் மறைக்காத அளவுக்கு பெருசாக்கி வச்சுக்கோங்க. நீங்கள் டிரான்ஸ்பரண்ட்டாக வச்சுருந்தீங்கன்னா அந்த லேயர்ஸில் போய் நீங்கள் அந்த இமேஜ் எடுத்து கீழே போட தேவையில்ல. இதே உங்ககிட்ட டிரான்ஸ்பராக இல்லைன்னா, டிரான்ஸ்பரண்ட் ஓவரில் இல்லைன்னா நீங்கள் அப்படியே கூட போட்டுடலாம். அவ்வளோதான், ஸ்க்ரீன் எடிட்டிங் முடிஞ்சிச்சு. இல்லைன்னா நீங்கள் இதிலே கூட இது பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா சேட்டுன்னு இருக்கும். அது பார்த்தீங்கன்னா எதுக்குன்னா லைவில் ஒரு சில பேரில் கமெண்ட் பண்ணுறது தெரியணும்னா அந்த சேட்டை தொட்டு உங்களுக்கு எங்கே வேணுமோ அந்த இடத்துல வச்சுக்கலாம். இன்னும் ஓவர்லே மறைக்கொள்ளிங்களா, அதுக்காக தான் அதில் பார்த்தீங்கன்னா எடிட்டை தொட்டு அதில் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டின்னு ஒன்று இருக்கும். அதை பார்த்தீங்கன்னா கம்மியாக்கி வச்சுக்கலாம். நம்ம உங்களுக்கு தேவைன்னா அந்த சேட் வச்சுக்கோங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தேவையில்ல தான். பட் ஆனால் படிக்கிறதுக்கு மற்றவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், ஸ்க்ரீன் எடிட்டிங் எல்லாம் முடிஞ்சிச்சு. அப்படியே வெளில வந்துடுறேன். இதே தாங்க ஸ்க்ரீன் எடிட்டிங், அவ்வளோ ஈஸி, ஃபுல்லாக ஈஸி தான். நிறைய பேர் லைவ் போட்டுலாம் கஷ்டம்னு நினச்சிட்டு இருப்பீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெடி கொடுத்துருங்க. இந்தமாரி இதெல்லாம் கரெக்டாக நான் சொன்னதெல்லாம் கரெக்டாக பண்ணிவிட்டு ரெடி கொடுத்துட்டிங்கன்னா யூடியூப்பை காட்டும். நீங்கள் யூடியூப்பில் போடுறதுனா யூடியூப்பில் போட்டுக்கோங்க. கனெக்ட் யூடியூப்னு கொடுத்தீங்கன்னா இமெயிலெலாம் கேட்கும். இமெயிலெலாம் கரெக்டாக கொடுத்துருங்க. நீங்கள் எந்த இமெயிலில் உங்கள் யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்களோ அதை அப்படியே கரெக்டாக போடுங்க. அதை போட்டதுக்கப்புறம் கனெக்ட் காட்டும். ஓகேங்களா கைஸ்? அதுக்கப்புறம் அதெல்லாம் கொடுத்துட்டு அப்புறம் பாஸ்வேர்ட் கேட்கும். பாஸ்வேர்டு உங்களுக்கு தெரிஞ்சால் போடுங்க, இல்லை ஃபர்காட் பாஸ்வேர்ட் கொடுங்க. அது பிரச்சனையே இல்லை. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் காட்டும். ஃபர்காட் பாஸ்வேர்ட் கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் இந்த நம்பர் காட்டும்.
அப்புறம் டக்குன்னு உங்கள் ஜிமெயிலில் பார்த்தீங்கன்னா ஒரு மெசேஜ் வரும். அதை தொட்டு பார்த்தீங்கன்னா உள்ளே போயிட்டு எஸ் இட்ஸ் மீன் காட்டுவோம். எஸ் இட்ஸ் மீ கொடுத்தா தான் அவங்களால இது பண்ண முடியும். எந்த நம்பர் காட்டும் அந்த நம்பரை பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், உங்கள் யூடியூப் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆகிடும் ப்ரிசிம் லைவ் ஸ்டுடியோ கூட. நீங்கள் இப்போ லைவ் போடலாம். ஃபர்காட் பாஸ்வேர்ட் கொடுத்தா மட்டும்தான் கைஸ் இந்த மாரி இருக்கும். குழம்பிடாதீங்க. இப்போ பாஸ்வேர்ட் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா கரெக்டாக வந்துடும். அதுக்கப்புறம் கேட்கறதெல்லாம் கண்டினியூ கொடுத்துட்டே வாங்க. அது எல்லாமே கரெக்டாக தான் இருக்கும். கண்டினியூ கொடுத்துட்டே வாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆகிடும் உங்கள் யூடியூப் சேனல் கூட. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், மாட்டு மனம் கேமிங் என்னோடய யூடியூப் சேனல் தான் கனெக்ட் ஆகிடுச்சு. இது எப்படி பார்க்குறதுனா மை சேனல்னு கீழே காட்டும், அப்படியே பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் அப்படியே கோ லைவ் கொடுத்துறாதீங்க. இன்னும் நிறையா கொஞ்சம் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க. லைவ் ஸ்ட்ரீமிங் ஆஃப் நீங்கள் என்ன சேனல் வச்சுருக்கீங்களோ அது பேர் வரும். நான் வந்து பார்த்தீங்கன்னா லெஜண்ட் மாட்டு மாதம் கேமிங் லைவ் இன் தமிழ் அப்படின்னு போட போகிறேன். உங்களுக்கு என்ன தேவையோ நீங்கள் ஆனால் வச்சுருப்பீங்கல்ல அது போட்டுக்கோங்க. அதை போட்டதுக்கப்புறம் இருங்க, அதை போட்டுறேன் தமிழ். அதை போட்டதுக்கப்புறம் இது கீழே டிஸ்கிரிப்ஷன் காமிக்கும். கீழே அங்கே சின்னதாக இருக்குங்க இல்லையா, அதை பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு என்ன வேணுமோ போட்டுக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா சும்மா அடிச்சு விட்றேன், கணக்காம்புத்துக்கான்னு ஏதோ அடிச்சு விட்றேன். நீங்கள் அதை பார்த்து வைக்காதீங்க. உங்களுக்கு ஏன்னா இருக்குங்களே, நீங்களே தனியாக யோசிச்சு வைங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தம்ப்நெயில் பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணோம். தம்ப்நெயில் தயவு செஞ்சு நீங்கள் ஒரு நல்ல தம்ப்நெயிலாக எடிட் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். பிஸ்கா டேப்லேயே சூப்பராக எடிட் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா கீழெல்லாம் எதுவும் கொடுக்காதீங்க, எல்லாம் அதெல்லாம் கரெக்டாக தான் இருக்கும். அப்புறம் பக்கத்தில் அப்லோட் தம்ப்நெயில்னு இருக்கும், அதை கொடுத்துட்டு ஃபோட்டோஸ் உள்ள வந்தீங்கன்னா நீங்கள் என்ன கிரியேட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அதை கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் டன் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு சேஞ்ச் பண்ணனாலும் மேலே சேஞ்ச் இமேஜ்னு காமிக்கும். கொடுத்துட்டு இப்போயும் அப்படியே கோ லைவ்னு கொடுத்துடாதீங்க. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா கீழே அந்த உங்கள் சேனல் கீழே 7020p இருக்கும், அது வந்து 1000 வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே அடாப்டிவ் ஃபிக்ஸ்டுன்னு இருக்கும், அதில் நீங்கள் என்ன வேணால் வச்சுக்கலாம், அது பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் 4000 kbps இருக்கும். இது வந்து கொஞ்சம் ரிஸ்க்கானது டைஸ், ஏன்னா 8000 kbps வச்சிங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வீடியோ குவாலிட்டி ரொம்ப அதிகமாகும். ஆனால் நெட்டு ஃபுல்லாத்தையும் எடுத்துடும், உங்களால் கேமிங் போட முடியாது. ஒய்ஃபை இருந்தால் நீங்கள் போட்டுக்கோங்க, இல்லைன்னா பக்கத்துலேயே ஒரு 5G மொபைல் ஒன்று வச்சுருந்தா ஓகே. 5G மொபைல் இருந்தால் ஹாட்ஸ்பாட் இது பண்ணிக்கோங்க. ஒய்ஃபை இருந்தால் மட்டும் அதை 8000க்கு போடுங்க. மீதியெல்லாம் நான் பண்ணுற மாரி பண்ணிட்டே கோலை கொடுங்க, உங்கள் வீடியோ குவாலிட்டிலாம் தரமாக வரும். ஒய்ஃபை இருந்தால் என்கிட்ட ஒய்ஃபை இருக்குது, எனக்கு பிரச்சனை இல்லை. இதே நீங்கள் வெறும் உங்கள் ஃபோனில் இருக்க நெட்டை வச்சே பண்ணிங்கன்னா கொஞ்சம் நெட்டு ஃபுல்லாக ஏற்றணும், ஒழுங்காக ட்ரிபிள் லைனாக போயிட்டுருக்கோம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் கொடுத்து ஃபஸ்ட்டு ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நோ கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் ஸ்டார்ட்டுன்னு கேட்கும், அதை கொடுத்து எந்த ஆப் உள்ளே போகணுமோ ஃப்ரீ ஃபயர் தொட்டுருங்க. ஃப்ரீ ஃபயரை தொட்டதுக்கப்புறம் உள்ளே போவோம். உள்ளே போயிட்டதுக்கப்புறம் சொல்கிறேன் இருங்க. சப்போஸ் நீங்கள் லைவ் போயிட்டுருக்கும்போதே இது ஏன்னா லாக் அவுட் லாகின் பண்ணணுன்ட்டு அதை தள்ளி விட்டு திருப்பி போனீங்கன்னா உங்கள் லைவ் ஸ்க்ரீனே காட்டாது, வெறும் இது மட்டும்தான் இருக்கும், ஓவர்லே மட்டும்தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா இதை நான் அனுபவிச்சிருக்கேன். நீங்களும் அந்த தப்பு பண்ணுறாதீங்க, கரெக்டாக பண்ணுங்கள் கைஸ். இப்போ நீங்கள் வந்து அந்த ஆப் மூலமாக கேம் உள்ள வந்துட்டிங்கன்னா மேலே ப்ரிசம் லைவ்னு அப்படியே காட்டும். அந்த ஆப்போட ஐக்கான் போட்டு லைவ்னு காட்டும். அதை வந்து பார்த்தீங்கன்னா சேட் யாருன்னா சேட் பண்ணி யாருன்னா கமெண்ட் பண்ணாங்கன்னா காட்டும். அப்புறம் ஆடியோ வேணுன்னா அப்படி வச்சுக்கலாம், ப்ரிவ்யூ வேணுன்னா எப்படி ஓடுதுன்னு நீங்கள் பார்த்துக்கலாம். இவ்வளோ தான் கைஸ். இதே நீங்கள் எண்ட் பண்ணணுன்னா எண்டு கொடுத்து உள்ளே போய் ஓகே கொடுத்து எண்டு கொடுத்துருங்க. திரும்பியும் கேட்கும் எண்டு கொடுங்க. சப்போஸ் எண்ட் ஆகலைன்னா மேலே காட்டும் எண்டுன்னு, அதை கொடுத்து எண்டு கொடுத்துருங்க. அப்புறம் ஒரு மாரி சுற்றும், அதோட எண்ட் ஆகி உங்கள் சேனலில் பார்த்தீங்கன்னா லைவ் அப்லோட் ஆகிடும். இவ்வளோ தான் கைஸ். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அடுத்த வீடியோவுக்கு வெயிட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், விடை பெறுகிறேன். பை கைஸ்.